அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்போக்யூர் நிறுவனத்திலேருந்து மருத்துவர் பேசுகிறோம். பல அரிய வகையான ஆடியோக்கள் வீடியோக்கள் நம்ம பேசியிருக்கோம், கேட்டிருக்கீங்க, பயனடைஞ்சிருக்கீங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கீங்க. மிக்க நன்றி. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நிறைய வீடியோக்கள் நம்ம பேசின ஒரு விஷயந்தான். அதில் நிறைய பேருக்கு என்னதான் வீடியோக்கள் நம்ம பார்த்து கேட்டாலும் அவங்களுக்கு அந்த சந்தேகங்கள் இன்னும் தீரலை. அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நம்ம போட வேண்டியிருக்கு. என்ன அப்படி ஒரு வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாதத்தில் ஒரு 10 கிலோ அளவுக்கு உடல் எடை அதற்கான சதைப்பிடிப்பை கூடுவதற்கான இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டு ஒரு காலத்தில் பவுடர் டைப்பில் கொடுத்தோம், லேகியன் டைப்பில் கொடுத்தோம், அதுக்கப்புறம் கேப்சூல் டைப்பில் கொடுக்குறோம். நிறைய பேர் கேப்சூல் டைப்பில் உள்ளதை விரும்பினாங்க. கொண்டு போகிறதுக்கு எளிதாக இருக்குது, சாப்பிட முடியுது, பின்பற்ற முடியுது. ஏன்னா எந்த மருந்துகள் நம்ம வாங்கினாலும் அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம். அதை வாங்கி வீட்டில் அலங்காரத்துக்கு வைக்கிறதுக்காக அந்த விலை உயர்ந்த அரிய வகையான உணவுப் பொருட்களை நம்ம வாங்குறதில்ல. அதை வாங்கி பயன்படுத்தினால் மட்டும்தான் அதனுடைய பயன்பாடுகள் உங்களுக்கு கிடைக்கும். மருத்துவர்கிட்ட தொலைபேசியில் பேசினாலோ இல்லை அந்த மருந்து நீங்கள் வாங்கினாலோ உங்களுடைய குறைபாடுகள் தீரப்போகிறதில்ல. அதை நீங்கள் சாப்பிட்ணும், ஃபாலோ பண்ணணும். அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அது தெரியதில்லை. மருந்தை வாங்கி வீட்டில் வச்சிடுறாங்க, ஒரு வாரம் சாப்பிட்றாங்க, 5 நாள் சாப்பிட்றாங்க. அவங்களால அதை ஃபாலோ பண்ண முடியல. அந்த அளவுக்கு அந்த வகையான மருந்துகளுடைய அம்சங்கள், அதாவது சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கும். நிறைய இடங்களில் வாங்குறது பார்த்திங்கன்னா பத்தியங்கள் இருக்கும், அதை ஃபாலோ பண்ண முடியாது. இந்தந்த வகையான உணவுகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் அதை ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கும். இதெல்லாம் கருத்தில் கொண்டு தான் நம்ம எல்லா சாப்பாடும் சாப்பிடுங்க. இதில் பெரிய பத்தியங்களே இல்லை, நீங்கள் எல்லாமே சாப்பிட்லாம். சாப்பிடாம தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம். ஏன் நாளடைவில் சித்த மருந்துகள் எளிமையாக்கப்பட்டு அவங்களுக்கு நினைச்ச மாதிரி நம்ம ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, இப்போ உள்ள ஜென்ரேஷனில் இப்போ உள்ள காலகட்டத்தில் உள்ள எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு கடினமாக இருக்குது. அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் சித்த உணவுகளை நாடுவதில்லை. சித்த உணவுகள் நாடுனாலே அவங்க மனசுக்குள்ளே ஒரு குழப்பம் இருந்துகிட்ருக்கு. அதில் ஒரு பத்தியம் இருக்குமோ, கசப்பு இருக்குமோ, சாப்பிட்றது கடினமாக இருக்குமோ, இதை ஃபாலோ பண்ண முடியாதோ, இதனால் நமக்கு அது செட் ஆகாது, இப்போ உள்ள காலகட்டத்துக்கு இது சித்தா செட் ஆகாதுன்னு சொல்லி நிறைய பேர் வாங்குறதில்ல. அனைத்தும் தவறு. பல மருத்துவமனைக்கும் பல மருந்துகளை ஃபாலோ பண்ண எல்லாரும் இன்றைக்கி மறுபடியும் தமிழ் தேசத்தில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள பாரம்பரிய இந்த சித்த உணவுக்கு ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க, வாங்குகிறாங்க, பயனடைகிறாங்க. சில மருந்துகள் மூலிகள் அரிய வகையாக இருக்கனால விலைகள் ஏற்ற மாதிரி தெரியிருக்கும். ஆனால் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக கணக்கு பற்ற பார்க்கும்போது மிக எளிமையாக தான் இருக்கும், மிக குறைவாக தான் இருக்கும். நீங்கள் அதனுடைய தரத்தை பார்க்கணும். தரத்துக்கு தகுந்த மாதிரி மதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். தரக்குறைவான பொருட்கள் எப்போது கம்மியாக தான் இருக்கும். கம்மியாக கிடைக்கிற எல்லா மருந்துகளும் தரம் குறைவற்றது தான். ஒரு மூலிகை பறித்து அதை பக்குவப்படுத்தி அதை காய வைத்து உலர் வைத்து அது பவுடராக மாற்றி அதை உங்களுக்கு கொண்டு சேர்க்கும்போது அதனுடைய கூலிகள், அதற்கான மக்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய, அதில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நம்ம கொடுக்குற ஊதியங்கள்லாம் கணக்கு பார்க்கும்போது அது கண்டிப்பாக நல்ல மருந்துகளாக இருந்தால், விலை மதிக்கப்படாததாக இருந்தால், கண்டிப்பாக அதிக மதிப்புள்ளதாக இருந்தால் அதுக்கு விலையும் அதிகமாக இருக்கும். இந்த மருந்தை நம்ம வாங்குறது எட்டாத கொம்பு, இதை வாங்க முடியலன்னு நிறைய பேர் கமெண்ட்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. அவங்கள பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுதேன். நல்லது எது, கெட்டது எது, நல்ல மருந்து எது, கெட்ட மருந்து எது கூட தேர்ந்தெடுக்க முடியாதுங்கன்னு தான் நான் சொல்லுவேன் அவங்கள. ஏன்னா இந்த காலகட்டத்தில் பணம் இல்லைன்னு யார் சொன்னாலும் நம்ம அதை நம்புறது இல்லை. தேவையற்ற விஷயங்களுக்காக ஒரு செல்ஃபோன் கூட ஒரு 30,000 40,000 அளவுக்கு வாங்கினா தான் நல்லாயிருக்கும், கௌரவமாக இருக்கணும்னு நினைக்கிற காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. இப்போ தொலைபேசியில் தொடர்பு கொள்வதற்கும் தேவையானவற்றை பார்க்குறதுக்கு வெறும் 5,000 ருபீஸ்க்கே ஒரு நல்ல மொபைல் வாங்கிடலாம். அதிகபட்சம் 10,000 ருபீஸ் வைங்க. ஆனால் அதுவே தரத்துக்காக கூண்ண மொபைல் விரும்புகிற இந்த காலகட்டத்தில் உடலை கேட்குற, பேணி காக்கிற, உங்களை காப்பாற்றுற, அதிக நாட்கள் உங்களை வாழ வைக்கிற, இந்த உலகத்தில் உள்ள மக்கள் மத்தியில் நீங்கள் பார்க்குறதுக்கு மிக அழகாக இருக்க செய்கிற, தோற்றப்பொழிவை கொடுக்குற இந்த உடல் எடை கூட்டுறதுக்கான மருந்துகளுடைய விலையை நீங்கள் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறி தான். எப்போவுமே நல்லவற்றையே வாங்குங்க, நல்லதை நினைங்க, நல்லதை செய்யுங்க, கண்டிப்பாக நல்லா வரும். ஏன் ரேட்டை மட்டும் பார்க்குறீங்க, தரத்தை ஏன் பார்க்க மாட்டீங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா விலை கூண்டது மட்டுமே தரமானது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் விலை குறைஞ்சதும் தரமற்றதுன்னு ஏன் உங்களுக்கு புரிய தெரியல?
எவ்வளவு கம்மியாக கிடைக்குமோ அவ்வளோ நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்களே, அதனுடைய தரத்தை ஏன் பார்க்குறது இல்லை? ஏதோ ஒரு மூலிகையில் உள்ள ஏதோ ஒரு மருந்தை உங்களுக்கு கொடுத்து ரூ. 1000 500 நான் கொடுத்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு பயன்பாடு எப்படி அதில் கிடைக்கும்? நாங்கள் சொல்கிற இத்தனை நாளையில் இவ்வளோ தூரம் உங்களுக்கு ஏறும், 10-15 வகையான குறைபாடுகள் தீரும்னு சொல்கிறோமே, ஒரு குறைபாடுக்கு ஒரு ரூ. 1000 மருந்து வச்சு பார்த்தா கூட 15 குறைபாடுக்கு 15,000 ஆயிரும். எல்லா குறைபாடு தீர்த்தால் மட்டும்தான் உங்களுடைய சரீர குறைபாடுகள் தீர்ந்தால் மட்டும்தான் உங்களுடைய சரீரம் வந்து சதப்பிடிப்பாகி அழகாகி மெருவாகி நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்களுக்கு மாற்ற முடியும். குறைஞ்சபட்சத்தை உங்களுடைய உடம்பை கூட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த உடம்பு வந்து நிரந்தரமாக இருக்காது. கொஞ்ச நாள் ஆனோன்னு அந்த உடம்பு இறங்கிரும். இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கி பயன்பெற்றது தான் தெரியும்னு நினைக்கிறாங்க. எல்லாமே அனுபவத்தில் தான் தெரியும்னு நினைக்காதீங்க. சொல்லி தெரிஞ்சுங்க. ஒரு மருத்துவர் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னா அவருடைய லாபத்துக்காக சொல்கிறது இல்லை அப்படிங்கிற முதல்ல நீங்கள் புரிஞ்சுங்க. ஏன்னா எங்களுக்கு எப்படினாலும் ஒரு 10-15 பேஷண்ட்ஸ் வந்து கிடைப்பாங்க, வாங்கிடுவாங்க, நல்லா இருப்பாங்க. எல்லோரும் நல்லா இருக்குங்கிறக்காக தான் நம்ம திருப்பி அந்த ஆடியோவில் சொல்லிகிட்டு இருக்கோம். கஷ்டங்கள் யாருக்கு தான் இல்லை, எல்லாருக்குமே கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கும் கஷ்டங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் எங்களுக்கும் கஷ்டம்தான். ஆனாலும் தரத்தை கம்பேர் பண்ணும்போது வேறு வழி இல்லை. நீங்கள் வந்து நல்ல விஷயத்தை நாடி தான் போக வேண்டியிருக்கு. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை வாங்குறீங்க, இப்போ துணி எடுக்கிறீங்க, அந்த கடையில் இந்த துணி கிளியுமான்னு கேட்க முடியுமா? ஒரு கார் எடுக்கிறோம், அந்த காருக்கு டயர் பஞ்சர் ஆகுமா? துணி கிளியுமா? டிவி எடுக்கிறோம், அந்த டிவி வந்து ரிப்பேர் ஆகுமா? டிவி தெரியாமல் ஆகுமா? அதாவது நீங்கள் 1 லட்சம் ரூபாய்க்கு டிவி வாங்கினா கூட 1 வருஷம் தான் கேரண்டி கொடுப்பாங்க. நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு டிவி வாங்கினாலும் 1 வருஷம் தான் கேரண்டி கொடுப்பாங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து 1 வருஷத்துக்கு அப்புறம் இது ஓடாதா? 1 வருஷம் தானே நீங்கள் வாரண்டி கேரண்டி கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் இது என்ன ஆகும் அப்படின்னு கேட்காதீங்க. இத்தனை மணி நேரம் தான் அந்த டிவி ஓடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிறது. அதுக்கப்புறம் ஓடுறது எல்லாமே உங்கள் அதிர்ஷ்டவசம் தான். அது யார் கையிலையும் இல்லை, மேனுஃபேக்சர் கையிலையும் இல்லை. அது எல்லாமே அப்படி தாங்க, நீங்கள் பயன்படுத்துவதை பொறுத்து தான் இருக்குங்க. இப்போ நீங்கள் வாங்குறீங்க, சாப்பிட்றீங்க, உடம்பு ஏறலை அப்படின்னா நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கலாம். ஏன்னா ஏறதுக்காக மருந்து வாங்கி ஏறலைன்னா தப்பு. ஏறின உடம்பு மறுபடியும் இறங்குமா அப்படின்னா இதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறது? நாங்கள் இறங்காமல் இருக்குன்னு நான் சொல்கிறோம், இல்லை இறங்காமல் இருக்கிறதுக்கு தான் மருந்து அப்படி கொடுத்துட்ருக்கோமா? ஏறதுக்கு தான் மருந்து கொடுக்குறோம். அந்த சதப்பிடிப்பை யார் பேணி கேட்கணும்? மருந்தில் முதல்ல ஒழுங்காக ஃபாலோ பண்ணி சாப்பிட்ணும். நாங்கள் சொல்கிற ஃபுட்டை சாப்பிடணும். அதுக்கப்புறம் மெடிசின் நிப்பாட்டின பிறகு ஃபுட்டை ஃபாலோ பண்ணணும். நோன்பு இருக்கிறது, விரதம் இருக்கிறது, ஃபுட்டை ஃபாலோ பண்ணும்போதே, அதாவது கொடுக்குற மருந்தை நாங்கள் கொடுக்குறது சாப்பிடும்போதே அது தண்ணீரில் சாப்பிட்றது, பாலில் சாப்பிடாமல் இருக்கிறது, 3 வேளையை வாங்கிட்டு 2 வேளை சாப்பிட்றது, 2 நாள் சாப்பிடாமல் இருக்கிறது, கேப் விட்டு போகிறது, எடுத்துகிட்டு போய் நாங்கள் வெளியூர் போகிறோம் அதனால் எடுத்துகிட்டு போகிறோம் நாங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது, இப்படியெல்லாம் தேவையில்லாமல் அதை வந்து தவறான முறையில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி உடம்பை ஏற்றிட்டு திருப்பி வந்து இத்தனை நாளையில் குறைஞ்சிச்சு சார், நாங்கள் சாப்பிட்டோம் சார் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா இதுக்கு யார் பொறுப்பாக்க முடியும்? உங்கள் உடம்பை நாங்கள் ஏற்றி கொடுத்துருவோம், நல்லா ஆயிடுறீங்க, குறைபாடு தீர்ந்துருது, டன், ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்? கஷ்டப்பட்டு ஏற்றின உடம்புக்கு மேலே உங்களுக்கு உண்மையிலே நல்ல எண்ணெய் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் உடம்பு மேலே உங்களுக்கு கான்ஃபிடண்ட்டாக உங்கள் உடம்பை வந்து பேணி காக்கணும், உங்கள் உடம்புக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்காதால இருந்தால் அது எப்படி ஃபாலோ பண்ணணும்? கரெக்டான டைமில் டைட் சாப்பிட்ணும். வீட்டில் அம்மாட்ட கோச்சிட்டேன், அப்பாட்ட கோச்சிட்டேன், நண்பர்கிட்ட கோச்சிட்டேன், காதலிட்ட கோச்சிட்டேன் அப்படிங்கிறதுக்காக சாப்பிடாமல் இருக்கிறது, உண்ணா நோன்பு இருக்கிறது, உண்ணாவிரதம் இருக்கிறது, அன்டைமில் சாப்பிட்றது, தேவையற்ற நேரங்களில் புரோட்டாக்கள் சாப்பிட்றது, இடையில தலைவலி வந்து சாப்பிடாமல் இருக்குது, காய்ச்சலுக்காக மாத்திரை போடுறது, இதே மாதிரிலாம் டிசீஸ்லாம் உங்கள் உடம்புல வந்து நீங்கள் வந்து கரெக்டாக உங்கள் உடம்பை ஃபாலோ பண்ணலைன்னா எல்லா உடம்புமே 1 கிலோ 1/2 கிலோ 2 கிலோ இறங்க தான் செய்யும். சரிங்களா? ஒரு வண்டி வந்து 50 கிலோமீட்டர் கிடைக்குன்னு அவர் சொல்கிறாரு அப்படின்னா அவங்க போடுற அந்த ரோடு செக் பண்ணுற ரோடு வேறு. நீங்கள் எல்லா ரோட்லையும் போய் 50 கிலோமீட்டர்னு கேட்க முடியுமா? ஒரு வண்டி 30 கிடைக்கும், ஒரு வண்டி 20 கிடைக்கும், ஒரு வண்டி 35 கிடைக்கும். ஆனால் எல்லாமே ஒரே கம்பெனி வண்டி தான். இதை நீங்கள் யார்கிட்ட போய் கேட்பீங்க? தவறு யார் மேலே? அதை ட்ரைவ் பண்ணுறவங்க மேலே, நீங்கள் போகிற ரோடுக்கு மேலே. நீங்கள் 3 பேர் போகலாம், 2 பேர் போகலாம், தனியாக ஒரு ஆள் போனால் கிலோமீட்டர் வேறு, 2 பேர் போனால் வேறு மாதிரி, நல்ல ரோட்டில் போனால் வேறு மாதிரி எப்படி மாறுபடுதோ அன்றாட வாழ்க்கையில் எல்லாமே எப்படி எல்லாமே மாற்றங்கள் இருக்கோ அதே போல் நீங்கள் வாங்கி சாப்பிட்ற எல்லா மெடிசின்ஸுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு விதமாக செயல்படும், ஒவ்வொரு தன்மை இருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் எல்லாமே ஒன்று போல் இருக்கிறது இல்லை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற காசு உங்களுக்கு பலனுள்ளதாக இருக்கான்னு மட்டும் நீங்கள் பார்க்கணும். அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கா, நீங்கள் குறைபாடுக்க வாங்கின குறைபாடு தீருதா, அது கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக அது பிரயோஜனமாக இருக்கும், அது எந்த விதத்தில் சந்தேகம் இல்லை. நீங்கள் கரெக்டான காசு கொடுத்து வாங்கி அதை கரெக்டான நேரங்களில் கரெக்டாக சாப்பிட ஆரம்பிங்க. எந்த பத்திய பக்கவலை இல்லாமல் மருந்துகள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம்.
நீங்கள் இந்த சமுதாயத்தில் லீனாக இருக்கீங்கிறதுக்காக ரொம்ப தள்ளப்பட்டிருக்கலாம், கேவலப்பட்டிருக்கலாம். பெண்கள் வந்து நிறைய பேர் உங்களை வந்து ஒதுக்கியிருக்கலாம். ஆணாக இருந்தால் பெண்ணாக இருந்தால் ஆண்கள் ஒதுக்கியிருக்கலாம். நிறைய பேருக்கு கண்ணுக்கு நீங்கள் அழகாக தெரியாமல் இருந்திருக்கலாம். கண்ணு டொக்கு விழுந்திருக்கலாம். கண்ணங்கள் டொக்கு விழுந்து கண்கள் உள்ளே போய் சரியான மார்பகங்கள் இல்லாமல், தோள்பட்டைகள் இல்லாமல், லீனாக, ஒல்லியாக, எலும்பும் தோலுமாக, ரொம்ப அசிங்கமாகலாம் நீங்கள் காணப்பட்டிருக்கலாம். அனைத்தையும் சரி செய்து நீங்கள் எப்படி இருக்கணும், எப்படி வாழணும், எப்படி சரீரம் வரும்னு நினைக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களை மாற்றி கொடுக்குது சில குறிப்பிட்ட மாதங்களில். 100% கேரண்டி. இதுக்கு முன்னால் வாங்கின எத்தனையோ பேருடைய சாட்சிகள் இருக்குது நம்ம யூடியூப்பில், அதை பாருங்கள். உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். சாட்சிகள்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மருத்துவர் சொல்லி உங்களுக்கு நீங்கள் பயனடையதை விட ஒரு சாட்சிகள் சொல்லும்போது அவங்க பெற்ற இன்பம் தான் வையம் பெறணுங்கிறக்க அவங்க சொல்கிற ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும், ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். அதுக்காக தான் சாட்சி சொல்கிறோம். கண்டிப்பாக வாங்கி பயனடைங்க. தேவையானங்க கீழே கண்ட உள்ள வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள், பேசுங்க. தேவைப்பட்டால் வாங்கிங்க. தயவு பேரம் பேசாதீங்க. எந்த மருத்துவத்தையும் பேரம் பேசாதீங்க. மருத்துவர் சொல்கிறது உங்கள் நலனுக்காக தான். எல்லா மொழியும் எல்லாருக்கும் கிடைக்கிறதில்ல. எல்லா மொழியும் நீங்கள் கலெக்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அதனுடைய வலி வேதனைகள் என்ன அப்படின்னு. பல வைத்தியத்தை பலவிதமான மூலிகையில் பலவிதமான மருந்துகள் இருக்கும். குறைபாடு ஒன்று, பல மருந்துகள் பலவிதமாக இருக்குது. ஆனால் ஒவ்வொரு செயல்பாடு திறனும் அதற்கான மதிப்புகளும் அதுக்கான காலகட்டங்களும் வேறையாக இருக்கும். எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பேசாதீங்க. கண்டிப்பாக ஒன்று மாறுபட்டு தான் இருக்கும், ஒன்று போல் இருக்காது. இது உங்களுக்கு பிடித்தமாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க. மற்றும் நல்ல ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.